ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கனுக்கு ரொம்ப முக்கியமான வெதர் ஆர் நாட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு முழுசாக நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே, யூசேஜ் ஆஃப் வெதர் அண்ட் வெதர் ஆர் நாட். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஆமாவா இல்லையா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்தாலும் வராட்டாலும் நான் போகிறேன், நாளைக்கு போகிறோமா இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஆமாவா இல்லையா, இருந்தாலும் இல்லாட்டியும், வந்தாலும் வராட்டியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொற்கள் உபயோகிக்கும் போது இந்த வெதர் ஆர் நாட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அதை எப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வரியோ இல்லையோ அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெதர் யூ கம் ஆர் நாட். இப்போது வெதருன்றது முன்னாடி வந்துடும், அதுக்கப்புறம் 2-3 சொற்கள் வரும், அதுக்கப்புறம் தான் ஆர் நாட் அப்படின்றது வரும். இப்போ வெதர் ஆர் நாட்னா 3 சொல்லும் பக்கத்தில் வராது. நம்ம வெதர் சொன்னதுக்கு அப்புறமா நீ வரியோ வரலையோ, நீ வரியோ அப்படின்னா யூ கம்னா நீ வா அப்படின்னு அர்த்தம். அந்த வெதர் சேர்த்துட்டோன்னா வரியோ, ஆர் நாட் அப்படின்னா இல்லையோ. ஓகே, வெதர் யூ கோ ஆர் நாட். யூ கோனா நீ போன்னு அர்த்தம் இல்லையா, நீங்கள் போங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீ போறியோ போலையோ, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ வெதர் யூ கோ அப்படின்னு வெதர் சேர்ந்துடுச்சுன்னா போறியோ, ஆர் நாட் அப்படின்னா இல்லையோ. பிடிக்குதோ பிடிக்கலையோ, யூ லைக்னா பிடிக்குதுன்னு அர்த்தம், அதாவது நீ விரும்புகிற இல்லை உனக்கு பிடிக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த வெதர் சேர்த்துட்டோன்னா அர்த்தம் மாறிடும். வெதர் யூ லைக் அப்படின்னா பிடிக்குதோ, ஆர் நாட் இல்லையோ அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். இப்போது ஐ லீவ் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்ம அந்த கிளாஸ் எல்லாமே தாண்டிட்டோம். இப்போது ஐனா ஃபஸ்ட் பர்சன் இல்லையா, நான். லீவ் அப்படின்றது வேர்பு, நவுனுக்கு அப்புறம் வேர்ப் தான் வரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ் என்ன, லெஃப்ட். ஆனால் இங்கே ஐ லீவ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நான் கிளம்புறேன். ஓகே, வெதர் யூ கம் ஆர் நாட், நீ வரியோ இல்லையோ நான் கிளம்புறேன். நீ வரியோ இல்லையோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். நீ வரியோ இல்லையோ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், கிளம்புறேன். ஓகே, அப்போது இந்த மாதிரி சொற்கள் வரும்போது நம்ம இப்படி தான் பயன்படுத்தணும். இப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பார்க்கும்போது ஐ லீவ், ஐ கோ, ஐ கம் அப்படின்னு போடுவோம். இப்போ இதுவே கண்டினியூஸ் டென்ஸில் வரும்போது எப்படி வரும்ன்றதை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கண்டினியூஸ் டென்ஸ் படிச்சிருக்கோம். அதுவும் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் படிக்கும்போது மெயின் வேர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி வரணும், அதுக்கு முன்னாடி பி வேர்ப் வரணும், அதுவும் ஆம், இஸ், ஆர், இது 3 தான் வரும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ஐ வர்றதுனால நம்ம ஆம் போடுறோம். இந்த கிளாஸஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ரெசன்ட் டென்ஸ் கிளாஸ் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வீடியோ இருக்குது, அது எல்லாமே பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஸ்போக்கன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டே 1 வீடியோவிலேருந்தே பார்த்து கற்றுக்கோங்க. ஏன்னா இதோட லாஸ்ட் எண்டில் நான் ப்ளேலிஸ்ட் கொடுப்பேன், அதில் டே 1 வீடியோவிலேருந்து வரும். ஒன்றுன்னா ஒரு நாள் பொறுமையாக பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஐ ஆம் கோயிங் டு லீவ், நான் இந்த கோயிங் டு அப்படின்ற யூசேஜ் ஒரு 2-3 கிளாஸ் முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கோயிங் டு அப்படின்றது வரும்போது அதுக்கு அப்புறம் இருக்க வேர்ப் தான் நம்ம மெயின் வேர்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ஐ எம் கோயிங் டு லீவ் அப்படின்னா நான் கிளம்ப போகிறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் அப்படின்னா நான் எழுத போகிறேன், ஐ எம் கோயிங் டு ட்ரா அப்படின்னா நான் வரைய போகிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணி படிச்சிருக்கோம். இப்போது இந்த இடத்துல அது எந்த அர்த்தத்தில் வருதுன்னு பாருங்கள். ஐ எம் கோயிங் டு லீவ் அப்படின்னா நான் கிளம்ப போகிறேன். வெதர் யூ கம் ஆர் நாட், நீ வரியோ வரலையோ நான் கிளம்ப போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? மேலே பார்த்த சென்டென்ஸ் எப்படி, ஐ லீவ்னா நான் கிளம்புறேன், இது நான் கிளம்ப போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கோயிங் டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். அடுத்தது ஐ வில் லீவ், இது ஃப்யூச்சர் டென்ஸில் பி வேர்ப் வில் வரும், ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு ப்ளஸ் மெயின் வேர்ப் வரும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ ஐ வில் லீவ் அப்படின்னா
நான் கிளம்புவேன். வெதர் யூ கம் ஆர் நாட், இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஒரு 12 மணிக்கு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு ஃபங்க்ஷன் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வரேன்றாங்க, சில பேர் வரலன்றாங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னா, ஐ வில் லீவ், நான் கிளம்புவேன். வெதர் யூ கம் ஆர் நாட், நீ வரியோ வரலையோ, இல்லை நீங்கள் வரீங்களோ வரலையோ நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்யூச்சர் டென்ஸில் இப்படி யூஸ் பண்ணணும். மெயினாக வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நவுனு வேர்பு, அப்புறம் நவுனு பி வேர்ப் மெயின் வேர்ப். இப்படி வரும்போது நம்ம வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத யூ கம் ஆர் நாட் அப்படி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். யூ ரைட் ஆர் நாட், ஓகே, யூ ஜம்ப் ஆர் நாட், யூ கெட் ஆர் நாட். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம்? இப்போ தான் அது நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போ ப்ரெசண்ட்டில் அது நீ வரியோ வரலையோ, அவங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடல, இப்போ தான் நீ வரியோ வரலையோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதான் இங்கே உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போது அதோட அர்த்தம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீ வந்தாலும் வராட்டாலும் நான் கிளம்புறேன், நீ வந்தாலும் வராட்டாலும் நான் கிளம்ப போகிறேன், நீ வந்தாலும் வராட்டாலும் நான் கிளம்பிடுவேன். ஓகே, இப்போது இது வரியோ இல்லையோ அப்படின்னும் சொல்லணுன்னாலும் இதே தான் யூஸ் பண்ணணும், யூ கம் ஆர் நாட். இல்லை வந்தாலும் வராட்டியும் அப்படின்னாலும் இதே தான் யூஸ் பண்ணணும். தமிழ் அர்த்தம் மட்டும்தான் மாறும், ஆனால் இங்கிலீஷில் நம்ம அதே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் இதோட தமிழ் மீனிங்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே பேஜில் உங்களுக்கு பீவர்ப்ஸ் மாறினாலும் சரி, டென்சஸ் மாறினாலும் சரி, இல்லை நாட் யூஸ் பண்ணி வந்தாலும் சரி, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி ஒரே பேஜில் கொடுத்துருக்கேன். பட் மீனிங்ஸ் வந்து தமிழ் அர்த்தம் வந்து நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட் புக்கில் எழுதும்போது ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா அதுக்கு கீழே அந்த பேஜ்லேருந்து தமிழ் அர்த்தம் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி ரெஃபர் பண்ணும்போது புரியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், யூ ஆஸ்க் ஹிம் வெதர் ஹீ கம்ஸ் ஆர் நாட். யூ ஆஸ்க் அப்படின்னா நீ கேளு. யாரை கேளு? அவனை கேளு. நம்ம தெரியும் இல்லையா, நவுனுக்கு அப்புறம் வேர்ப் வரும். அந்த வேர்பு வந்து கொஸ்டின் கேளுங்க, அதுக்கான ஆன்சர் கிடைக்கிறது தான் அடுத்த சொல்லாக நம்ம எடுத்து எழுதணும். இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஆஸ்க், நீ கேளு. யாரை கேளுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வருது இல்லையா, அதை தான் நம்ம வேர்புக்கு பக்கத்தில் எழுதணும். ஸோ யூ ஆஸ்க் ஹிம், இது வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போது வெதர் ஹி கம்ஸ் ஆர் நாட், இப்போ வந்து வெதர் யூ போட்டு முதல்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ சப்ஜெக்ட் வந்து மாற்றி போட்டு பார்க்குறோம். வெதர் ஹீ கம்ஸ் ஆர் நாட், அவன் வரானா இல்லையா, யூ ஆஸ்க் ஹிம், அவனை கேளு. டைம் ஆகிட்டே இருக்குது, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவன் வரானா வரலையா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வெதர் ஹி கம்ஸ் ஆர் நாட். ஏன் இங்கே வந்து கம்ஸ்க்கு எஸ் போடுறோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ வந்திருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் வந்திருக்கு. அப்போது அந்த வேர்ப் கூட எஸ் சேர்க்கணுன்ற ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாதவங்க அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், யூ ஆஸ்க் ஹிம், நீ அவனை கேளு. வெதர் ஹீ போட்டோமா, கேன் கம் ஆர் நாட். இந்த கேன் வந்து நம்ம யூசேஜ் படிச்சிருக்கோம் இல்லையா, கேன்னா முடியும்னு அர்த்தம். அப்போது வெதர் ஹி கேன் கம் ஆர் நாட் அப்படின்னா முடியுமா முடியாதா, அவனால் வர முடியுமா முடியாதான்னு நீ கேளு, அவன்கிட்ட கேளு. இதுதான் இதோட அர்த்தம். புரியுதா? அந்த கேன் சேர்க்கும்போது இப்போ வரானா இல்லையா அப்படின்னு கேளுன்றது வெறும் கம்ஸ் ஆர் நாட். ஆனால் கேன் கம், இப்போ ஹீ கேன் கம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம படிச்சிருக்கோம், அவனால் வர முடியும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போது அவனால் வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது வெதர் ஹீ கேன் கம் இல்லையா, ஆர் நாட் அப்படின்னா இல்லையா, அவனால் வர முடியுமா இல்லையா, இல்லைனா அவனால் வர முடியுமா முடியாதா அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த யூ ஆஸ்க் ஹிம் வெதர் ஹி கேன் கம் ஆர் நாட். இப்போ இதுவே வந்து கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இது ரெண்டுமே வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும்னா ஐ ஆம் லீவிங் நவ் வெதர் ஹி கம்ஸ் ஆர் நாட். இப்போ யூ போட்டு முதல்ல பார்த்தோம். இப்போ இங்கே ஹீ போடும்போது அவன் வரானா வரலையா, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். இதை எப்படி சொல்லுவோம், அவன் வந்தாலும் வராட்டியும் நான் கிளம்பிகிட்டே இருக்கேன், அவன் வரானோ இல்லையோ நான் கிளம்பிகிட்டே இருக்கேன். புரியுதா? ஐ டோன்ட் நோ. இப்போ நாட் போட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ இங்கே வந்து டு நாட்டை வந்து டோன்ட்டுன்னு ஷார்ட் ஃபார்மில் போடுவோன்றதும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ ஐ டோன்ட் நோ
வெதர் ஷீ இஸ் அலைவ் ஆர் நாட். அலைவ்னா என்ன? உயிரோடு இருப்பது. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸில் மீனிங்ஸ்லாம் போடும்போது இந்த அலைவ் நான் போட்டிருக்கேன். நோட் புக்கில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போது ஷீ இஸ் அலைவ் ஆர் நாட் அப்படின்னா அவள் உயிரோடு இருக்கிறாளோ இல்லையோ எனக்கு தெரியாது. இல்லை அவள் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா எனக்கு தெரியாது. அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போது ஐ கான் சே அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஐ கேன் சே அப்படின்னா என்னால் சொல்ல முடியும். ஐ சேனா நான் சொல்கிறேன். கேன் வரும்போது என்னால் அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள், நான் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ கேன் சேனா என்னால் சொல்ல முடியும். ஐ கெனாட் சேனா என்னால் சொல்ல முடியாது. அந்த நாட் வந்து ஷார்ட் ஃபார்மில் வரும்போது கான்ட்டுன்னு வரும். ஓகே, அப்போ ஐ கான் சே வெதர் ஹீ வில் கிவ் ஆர் நாட். அவன் வந்து காசு கொடுப்பானா இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ. அவன் காசு கொடுப்பானா இல்லையா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னால் சொல்ல முடியாது அப்படின்னும் போது ஐ கான் சே. என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா அவனுக்கே தெரியாது, எனக்கே தெரியாது, அவன் கொடுப்பானா கொடுக்கலையான்னு தெரிலப்பா, ஐ கான் சே, என்னால் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. இப்போது ஃப்யூச்சர் டென்ஸில் இதே எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மாம் வில் சே, அம்மா தான் சொல்லுவா. என்ன சொல்வா? வெதர் ஐ ஷுட் கோ ஆர் நாட். ஓகே, இவ்வளோ மழையாக இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போவேனா போக மாட்டேனா அப்படின்றத அம்மா தான் சொல்வா. நான் போகணுமா போகக்கூடாதா? ஐ ஷுட் கோனா போகணும், ஆர் நாட் அப்படின்னு போடும்போது நான் போகணுமா போகக்கூடாதான்னு அம்மா தான் சொல்லுவாங்க. வில் சே இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ வில் சே இந்த மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் வரும்போது இப்படி பி வெர்ப் வச்சும் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அடுத்தது ஐ வில் see, நான் பார்ப்பேன். வெதர் மை ஃபாதர் இஸ் அட் ஹோம் ஆர் நாட். ஓகே, எங்கள் அப்பா வீட்டில் இருக்காரா இல்லையான்னு நான் பார்த்துட்டு வரேன். இல்லை நான் பார்க்குறேன், நான் போய் முதல்ல பார்க்குறேன்ப்பா, அவர் இருக்காரா இல்லையான்னு முதல்ல பார்த்துட்டு வரேன், அப்புறமா நீங்கள்லாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்லும்போது மை ஃபாதர் இஸ் அட் ஹோம்னா என் அப்பா வீட்டில் இருக்கார். வெதர் மை ஃபாதர் இஸ் அட் ஹோம் ஆர் நாட்னா அவர் இருக்காரா இல்லையான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்துட்டோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படின்னு பார்த்துட்டோம், கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டோம், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பி வெர்ப் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்போது தே ஷுட் பை அப்படின்னா அவங்க வாங்கணும். வெதர் தே லைக் இட் ஆர் நாட், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க வாங்கி ஆகணும்ப்பா. அவங்க சொல்லிட்டாங்க அவங்க அம்மா இந்த ட்ரெஸ் தான் வாங்கணுன்ட்டு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க இதுதான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வெதர் தே லைக் இட் ஆர் நாட், வாங்கணும். அந்த ஷுட் வந்து அதாவது ஆர்டராக சொல்கிறது. ஓகே, யூ கேன் அட்டெண்ட், நீ வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். வெதர் ரகு ஜாயின்ஸ் ஆர் நாட், ரகு வந்து உன் கூட சேர்ந்து வரானோ வரலையோ, இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கூட வரானோ வரலையோ, பட் நீ வந்து அட்டெண்ட் பண்ண முடியும், உனக்கு அந்த திறமை இருக்குது, அவனுக்காக நீ வெயிட் பண்ணாத. யூ கேன் அட்டெண்ட் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. யூ கேன் அட்டெண்ட் வெதர் ரகு ஜாயின்ஸ் ஆர் நாட். ஓகே, இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோன்னா ஆர் நாட் அப்படின்னு வர்றது தான் பார்த்தோம். ஆனால் இங்கே இருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். சன் இஸ் அ சன், இப்போ சூரியன் எப்போவுமே சூரியன் தான்ப்பா. வெதர் இட் இஸ் பிரைட் ஆர் டிம், அது நல்லா பிரகாசித்தாலும் சரி டிம்மாக இருந்தாலும் சரி சன் தான், சூரியன் தான்ப்பா, அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மூன் இஸ் அ மூன், வெதர் இட் ஷைன்ஸ் ஆர் நாட், மூன் வந்து நிலா தான், அது பிரகாசிக்குதோ இல்லையோ. ஸோ ஷைன்ஸ் ஆர் நாட் அப்படின்னு இது வரைக்கும் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணாலும் இப்போ மூன் இஸ் அ மூன், சன் இஸ் அ சன் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரைட் ஆர் டிம் ஆப்போசிட்டாக இந்த சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பக்கத்தில் சொல்லி ஆர் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரியும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போது ரெண்டு சைடும் வந்து ஐஎன்ஜி சொல்லு சேர்த்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஐ ஆம் கோயிங், நான் போகிறேன்ப்பா. வெதர் யூ ஆர் கோயிங் ஆர் நாட், நீ போறியோ இல்லையோ நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு, ஆனால் நான் போகிறேன் அப்படின்னும் போது ஐ ஆம் கோயிங் ஃபார் தி ஃபங்க்ஷன், இல்லை ஐ ஆம் கோயிங் டு தி ஃபங்க்ஷன், இல்லை ஐ ஆம் கோயிங் டு அட்டெண்ட் தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போட்டுட்டு வெதர் யூ ஆர் கோயிங் ஆர் நாட், நீ போறியோ இல்லையோ ஆனால் நான் போகிறேன். வெதர் யூ கோ ஆர் நாட் அப்படியும் போடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்த்தும் நீங்கள் எழுதலான்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லி கூட முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது நம்ம பார்த்த சென்டென்சஸோட தமிழ் அர்த்தம் இங்கே கீழே கொடுத்துருக்கேன்.
இதை வந்து நீங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஷன் அடுத்த பேஜில் இருக்குது, அதோட மீனிங்ஸையும் நீங்கள் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஆன்சர்ஸ் வந்து ஃபுல்லாக எழுதி முடிக்க முடியல அப்படின்னா பாஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எழுதுங்க, இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சன் இஸ் அ சன் போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்க சென்டென்ஸ் பாருங்களேன். கோ அண்ட் சி வெதர் ஹர் பிபி இஸ் நார்மல் ஆர் லோ. இந்த மாதிரியும் யூஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு, ஓகேவா? வெதர் இட் இஸ் பிரைட் ஆர் டிம், இட் ஷைன்ஸ் ஆர் நாட், அப் ஆர் டவுன், அந்த மாதிரி எல்லாமே திஸ் ஆர் தட். இப்போ வந்து வெறும் நவுனு வேர்பு அப்படின்றத பார்த்தோம். தே ஷுட் பை, நவுன் பி வேர்ப் மெயின் வேர்ப் அப்படி பார்த்தோம். இப்போ வந்து கோ அண்ட் சி, போய் பாரு, அந்த மாதிரி 2 வேர்பு வருது. யூ போட்டாலும் போடலாம், போடாட்டியும் இல்லை, அது இட் இஸ் அண்டர்ஸ்டுட், ஓகேவா? நமக்கு முன்னாடி இருக்கவங்கள தான் போய் பார்க்க சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ண பழகிக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், ஐ ஆம் கோயிங் டு மேரி. இது வந்து நம்ம கோயிங் டு, நான் செய்ய போகிறேன் அப்படின்றது படிச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஐம் கோயிங் டு மேரி யாரை? ஹெர், அவளை. ஸோ ஐ எம் கோயிங் டு மேரி ஹெர் வெதர் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஆர் அக்லி. அவள் அழகாக இருந்தாலும் சரி, அழகாக இல்லாட்டியும் சரி, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது திஸ் ஆர் தேட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண பழகிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகலை அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு வந்துடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, ஏஐ வந்து ரிவ்யூ பண்ணி தான் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 50 ப்ரிப்போசிஷன் இருக்கும்போது நான் ஒரே நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அது புரியாதுன்றதுனால நான் 5 பிரித்து சொல்லிக் கொடுத்தேன். WH கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி பிரித்து சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு ஈஸியாக இருக்கும்னு அந்த மாதிரி பிரித்து சொல்லிக் கொடுத்தேன். பட் ஏஐ வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம் 3 மந்த்ஸில் அப்படின்ற மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னு முதல் நாள் நமக்கு மெசேஜ் வந்தது. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இல்லை, அது ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஏஐ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் ரெப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் போட்டிருக்கீங்க, ரிப்பீட்டடாக ஒரு கண்டென்ட் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, மெயில் அனுப்பியிருந்தாங்க. நம்ம வந்து இப்படி பிரித்து கொடுத்தது தான் அது வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்டுன்ற மாதிரி ஏஐ எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்புறமா தெரிய வந்தது. பட் அதுக்காக நான் வருத்தப்படலை. ஏன்னா வந்து என்னால் நீங்கள் ஒரு 4 பேர் ஸ்போக்கன் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே எனக்கு அது பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாருமே ஏதாவது ஒரு இன்கம் வரும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். நானும் வந்து அப்படி தான் எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து மினிமம் ஒரு 25,000 மந்த்லி வந்தால் மட்டும்தான் என்னோடய இதுக்கு வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும் எதிர்பார்த்தேன். பட் இப்போது அதுக்கான சூழ்நிலை இல்லைன்றது தெரிஞ்சிடுச்சு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் நான் உட்காந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து ரெடி பண்ணி போட முடியும். ஏன்னா என்னென்ன சென்டென்சஸ் நான் வந்து ஃப்ரேம் பண்ணணும், எப்படி தமிழில் உங்களுக்கு அர்த்தம் எழுதி கொடுக்கணும், அதை நான் ஃபஸ்ட்டு அதை நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் தனியாக டைப் பண்ணணும், தமிழில் தனியாக டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ஸ்லைடுக்கு அப்புறம் எந்த ஸ்லைடு வரும் அதெல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆடியோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே என்னோடய வீட்டு வேலைகளுக்கு நடுவில் இதுவும் நான் செய்யும்போது கண்டிப்பாக இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. பட் இவ்வளோ செஞ்சும் எனக்கு வந்து எதுவும் இன்கம் வரல அப்படின்னும் போது, பட் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு நான் இன்கம்க்கு வேறு ஏதாவது ஜாப் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன். அதனால் உங்களுக்கு ரெகுலராக எனக்கு இனிமேல் வீடியோ போடுறதுன்றது ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு கவர் பண்ண வேண்டிய எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸ்போக்கனுக்கு தேவையானது அந்த 3 மந்த்ஸில் நம்ம என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுமோ அது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். என்ன ஒன்று சின்ன ஹிண்ட்ஸ் வந்து நான் இன்னும் சொல்லிக் கொடுத்து, கான்வர்சேஷனுக்கு வந்து டெய்லி கான்வர்சேஷன் கொடுத்து, உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து, உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும்னு நினச்சேன். பட் அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை. எல்லோரும் மன்னிச்சிடுங்க, ரொம்ப ரொம்ப சாரி. நீங்கள் இப்போ இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்ததை வச்சு நல்லாவே பேசலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 மந்த்ஸ் கோர்ஸுன்றது நம்ம கண்டிப்பாக முடிச்சிட்டோம். நம்ம சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் ப்ராக்டிஸிங் தான் நான் வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அது இப்போ செய்ய முடியல, ரொம்ப சாரி. ஆனால் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி இந்த சேனல் ஓப்பன் பண்ணி கமெண்ட்ஸில் ஏதாவது வந்திருக்கா நான் பார்த்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், டவுட் இருந்ததுன்னா. ஓகேவா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம்.
ரெகுலராக போட முடியாட்டியும் என்னால் எப்போ முடியுதோ அப்போ கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஏதாவது முக்கியமான ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு திடீர்னு ஞாபகம் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது திஸ் ஆர் தேட், பியூட்டிஃபுல் ஆர் அக்லி, பிரைட் ஆர் டிம், ஷைன்ஸ் ஆர் நாட் அப்படி மட்டும் இல்லாமல் 2 விஷயங்கள் வர மாதிரி, பிரியா ஆர் கீதா, திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் கற்றுக்கணும். பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்ன் தான். பட் திஸ் ஆர் தேட்டுன்றதுல எந்த வார்த்தைங்க போட்டால் நீங்கள் வந்து நிறைய சென்டென்சஸ்க்கு தேவைப்படுது அப்படின்றத கற்றுக்கோங்க. இப்போது ஐ வாண்ட் டு நோ, எனக்கு தெரியணும், நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நவுன் போட்டுட்டோம். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஐ வாண்ட்னா நான் விரும்புகிறேன். என்ன விரும்புகிறேன்? டு நோ, தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஐ வாண்ட் டு நோ வெதர் ஷீ இஸ் டாக்கிங் வித் பிரியா ஆர் கீதா. ஒருத்தவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பிரியாட்ட பேசுகிறாங்களா கீதாட்ட பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியணும். அப்படின்னும் போது ஐ வாண்ட் டு நோ, ஐ லைக் டு நோ, ஐ வுட் லைக் டு நோ அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரேம் பண்ணிக்கலாம் சென்டென்சஸ்ஸு. ஸோ ஐ வாண்ட் டு நோ, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், வெதர் ஷீ இஸ் டாக்கிங் வித் பிரியா ஆர் கீதா. அடுத்தது பாருங்கள், டெல் மீ அப்படின்னு என்கிட்ட சொல்லு. யூ போட்டும் சொல்லலாம், போடாமே சொல்லலாம். ஸோ யூ டெல் மீ அப்படின்னும் சொல்லலாம். இல்லை டெல் மீ வெதர் யூ ஆர் கோயிங் திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக். நீ வந்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னியே, இந்த வாரம் போறியா அடுத்த வாரம் போறியா அப்படி கேட்கும்போதும் நம்ம வெதர் போட்டு ஆர் திஸ் ஆர் தேட், திஸ் வீக் ஆர் தேட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு, திஸ் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் அப்படி எல்லாமே கேட்குறதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃபைனலாக இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இதில் திஸ் ஆர் தேட் வரவே வராது. யூ ஆஸ்க் ஹிம், நீ அவனை கேளு, வெதர் ஹி கம்ஸ் வித் மீ, அவன் என் கூட வரானான்னு அவன்கிட்ட கேளு. அவ்வளோதான். வரானா இல்லையா அப்படி கிடையாது. வந்தாலும் வராட்டாலும் அப்படி கிடையாது. வரானான்னு மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ யூ ஆஸ்க் ஹிம் வெதர் ஹி கம்ஸ் வித் மீ. ஆர் நாட் போட்டு சொல்லலாம். வெதர் ஹி கம்ஸ் வித் மீ ஆர் நாட் கேட்கலாம். பட் இப்படி வந்தாலும் நீங்கள் தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் சொல்கிறேன். ஓகேவா? யூ ஆஸ்க் ஹிம் வெதர் ஹீ கேன் கம் வித் மீ, அவனால் என் கூட வர முடியுமான்னு கேளு. முடியுமா முடியாதான்னு கேட்கலாம், பட் வர முடியுமான்னு கேளு அப்படின்னும் போது நம்ம ஆர் நாட்டை தவிர்த்திடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இப்போது டூ யூ நோ, உனக்கு தெரியுமா, வெதர் ஹீ வில் கோ வித் ராஜு, அவன் ராஜு கூட போவானான்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது வெதர் ஹீ வில் கோ ஆர் நாட் அப்படின்னு கேட்காம இப்படி கூட சொல்லலாம். அடுத்து கேன் யூ சே, உன்னால் சொல்ல முடியுமா, வெதர் வி ஹாவ் கிளாஸ் டுடே, இன்றைக்கி நம்ம கிளாஸ் இருக்கான்னு உன்னால் சொல்ல முடியுமா, உனக்கு தெரியுமா ஏதாச்சும். டூ யூ நோ வெதர் வி ஹாவ் கிளாஸ் டுடே அப்படியும் கேட்கலாம். ஐ வாண்ட் டு நோ, நான் தெரிஞ்சுக்கணும், வெதர் ஷீ இஸ் டாக்கிங் வித் பிரியா, அவள் பிரியா கூட தான் பேசுகிறாளான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது ஆர் நாட் யூஸ் பண்ணாமல் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்கிறது. ஓகேவா? இப்போ ஃபைனலாக நம்ம கிளாஸஸ் முடிச்சிட்டோம், டாபிக் முடிச்சிட்டோம். இப்போது போன தடவைக்கு முந்தின தடவை கொடுத்தேன்னு நினைக்கிறேன் இந்த ஹோம்ஒர்க்கு. நான் இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்கவே இல்லை, அதுதான் இப்போ கொடுத்துருக்கேன். தேவா காலனி எந்த பக்கம் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ விச் சைடு இஸ் தேவா காலனி அப்படி கேட்கலாம். விச் சைட்னா எந்த பக்கம், எந்த பக்கமாக இருக்கிறது, இஸ் விச் சைடு இஸ் தேவா காலனி அப்படி கேட்கலாம். இல்லைனா வேர் இஸ் தேவா காலனி, தேவா காலனி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹவு டு ரீச், ஹவுனா எப்படி, ரீச் செய்வது அடைவது, ஹவு டு ரீச் தேவா காலனி அப்படி கேட்கலாம். இல்லைனா தேவா காலனிக்கு எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி ஹவு ஷுட் வி கோ டு தேவா காலனி, ஹவு ஷுட் வி கோ டு தேவா காலனி. ஹவுனா எப்படி, ஷுட்டுனா நும் போகணும் வரணும் அப்படி சொல்கிறது. ஸோ வீனா நம்ம, ஹவு ஷுட் வி நாங்கள் எப்படி தேவா காலனிக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹவு டு கோ டு தேவா காலனி, நாங்கள் எப்படி தேவா காலனிக்கு போகிறது. ஓகே, இப்போது இதில் எது வேணால் சொல்லலாம் அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு. அடுத்து ரமேஷ், மன்னிக்கவும் எனக்கு தெரியாது, அந்த கடைக்காரரை கேளுங்க. ஸோ மன்னிக்கவும்க்கு சாரி போட்டோம். எனக்கு தெரியும்னா ஐ நோ, எனக்கு தெரியாதுன்னா ஐ டு நாட் நோ. அந்த டு நாட் நோவோட ஷார்ட் ஃபார்ம் டோன்ட் நோ. ஏன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா, இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அடுத்து அந்த கடைக்காரரை கேளுங்க. அப்போது யார் கேட்கணும், நீங்கள் நமக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ யூ
கேளுங்கன்னா வேர்ப், நவுன் பக்கத்தில் வேர்ப் போட்டோம், ஆஸ்க் போட்டோம். ஸோ யூ ஆஸ்க் யாரை? ஷாப்கீப்பரை, கடைக்காரரை. ஸோ யூ ஆஸ்க் தி ஷாப்கீப்பர் அப்படி எழுதணும். அடுத்து ரோஹித், தேவா காலனிக்கு எப்படி போகணுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இப்போ கடைக்காரரை பார்த்து கேட்குறான் ரோஹித். அப்போது முடியுமான்னும் போது நம்ம என்னத்தில் ஆரம்பிக்கணும்? கேனில் ஆரம்பிக்கணும். ஸோ கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ, தயவுசெய்து சொல்ல முடியுமா? எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து தெரியாதவங்க கிட்ட அவங்க ஒரு ஆன்சர் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தேவைப்படும் போது ப்ளீஸ் போட்டு சொல்ல கற்றுக்கணும். ஸோ கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ, சொல்ல முடியுமா? ஹவு டு கோ டு தேவா காலனி. கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வேர் இஸ் தேவா காலனி. நம்ம மேலே இருக்க கொஸ்டினை அப்படியே தான் கேட்குறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஓகேவா? அடுத்து ஷாப்கீப்பர், நேராக போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோ ஸ்ட்ரெயிட், வலது பக்கம் திரும்புங்க. டேர்ன் ரைட், டேர்ன்னா திரும்புறது. அப்போது டேர்ன்ன்றது வேர்பு, நீங்கள் யூ போட்டாலும் போடலாம். யூ டேர்ன் ரைட், இல்லைனா டேர்ன் டு யுவர் ரைட், உன்னுடைய வலது பக்கத்துக்கு திரும்பு. அப்போ டேர்ன் டு யுவர் ரைட் அப்படின்னு சொல்லலாம். பெரிய கருப்பு இரும்பு கேட் இருக்கும். அப்போது தேர் வில் பி எ பிக் பிளாக் கேட். ஓகேவா? எதுவுமே நவுன் இல்லைன்னா நம்ம என்ன போடுவோம்? இட்டு போடுவோம், இல்லை தேர் போடுவோம். இங்கே எது கரெக்டாக இருக்கும்னு யோசிக்கணும். அப்போ இருக்கும் அப்படின்னா தேர் வில் பி, அங்கே இருக்கும், தேர் வில் பி அ பிக் பிளாக் கேட். ஓகே, அதுதான் தேவா காலனி. தட் இஸ் தேவா காலனி. ஓகே, அதுதான் தேவா காலனியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போது அது தேட் இஸ் தேவா காலனி. ஏன் இங்கே இஸ் போடுறோம், வாஸ் போடாமல்? எப்போவுமே அது தேவா காலனி, அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நேற்றும் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது, நாளைக்கும் இருக்க போது. ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி அது ப்ரெசன்ட் டென்ஸாக எடுத்துப்போம். ஸோ தேட் இஸ் தேவா காலனி. உள்ளே போங்க, நேராக உள்ளே போயிடுங்க, கோ இன்சைட். இப்போ ரோஹித் கேட்குறாப்புல, அப்போது அந்த தேவா காலனி தான் வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸா? அதுதான் போலீஸ் குவார்ட்டர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கேள்வி கேட்கும்போது ஆமாம் இல்லை எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு பி வேர்பு முதல்ல வந்துடும். ஸோ தட் இஸ் போலீஸ் குவார்ட்டர்ஸ்னால் அதுதான் போலீஸ் குவார்ட்டர்ஸ். ஓகே, ஆனால் அது போலீஸ் குவார்ட்டர்ஸா அப்படின்னு கேட்கும்போது அந்த தேட் இஸ் வந்து இஸ் தேட்டாக மாறிடும். பி வேர்ப் முன்னாடி வந்துடும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இஸ் தேட் தி போலீஸ் குவார்ட்டர்ஸ், அதுதான் அப்போ போலீஸ் குவார்ட்டர்ஸாக இருக்கா, போலீஸ் குவார்ட்டர்ஸா அப்படின்னு கேட்கும்போது ஷாப்கீப்பர் சொல்கிறாரு ஆமாம் சார். அதுக்கு எஸ் சார் போட்டுட்டோம். உள்ளே 500 வீடுங்க இருக்குது. அப்போது தேர் ஆர் 500 ஹவுசஸ் இன்சைட். ஓகேவா? அடுத்து ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது. தேர் இஸ் அ சினிமா தியேட்டர். இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, அதனால தான் ஸ்பீடாக போகிறேன். தேர் ஆர் ஹவுசஸ் வந்து ப்ளூரல், நிறைய வீடுங்க, அதனால் ஆர் போடுறோம். இருக்கின்றன, தேர் ஆர் 500 ஹவுசஸ் இன்சைட். பட் சினிமா தியேட்டர் ஒன்று சிங்குலர், அதனால் தேர் இஸ் அ சினிமா தியேட்டர். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம பி வேர்ப்ஸோட யூசேஜ் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஏற்கனவே. நீங்கள் அந்த டைட்டிலில் போய் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஒரு கோயில் கூட இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் அ டெம்பிள் ஆல்சோ சார். ஏன் இங்கே ஆல்சோ போடுறோம்? கோயில் கூட இருக்குது. அப்போது தேர் இஸ் அ டெம்பிள்னால் ஒரு கோவில் இருக்கிறது, ஆனால் கோயில் கூட இருக்குப்பா உள்ள அப்படின்னும் போது தேர் இஸ் அ டெம்பிள் ஆல்சோ. அடுத்து ரோஹித் கேட்குறாப்புல அப்படியா அப்படின்னும் போது ஓ ஐ சி. நீங்கள் அங்கே டெலிவரி கொடுப்பீங்களா? இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்கள் மளிகை கடையிலேருந்து சாமான் டெலிவரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது வில் யூ டெலிவர் திங்ஸ் தேர், பொருட்களையெல்லாம் நீங்கள் அங்கே டெலிவர் பண்ணுவீங்களா, கொண்டு வந்து கொடுப்பீங்களா? வில் யூ டூ திஸ், நீ இதை செய்வாயா? வில் யூ கோ, நீ போவாயா? வில் யூ ஸ்டடி, நீ படிப்பாயா அப்படின்னும் போது ஸோ வில் யூ டெலிவர், நீ டெலிவரி செய்வாயா? ஓகேவா? புரியுதா? என்ன டெலிவரி செய்வாங்க? பொருட்கள். அப்போ திங்ஸ் பக்கத்தில் போடுங்க. ஒரு சொல்லுக்கும் கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சரை அடுத்தடுத்த வார்த்தையாக சேர்த்துக்கோங்க, சொல்லாக சேர்த்துக்கோங்க. ஸோ வில் யூ டெலிவர், உன்னால் டெலிவரி கொடுக்க முடியுமா, இல்லை நீங்கள் டெலிவர் பண்ணுவீங்களா? எதை? திங்ஸை. அடுத்த திங்ஸ் போட்டோமா? எங்கே? அங்கே, அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் தேர். ஸோ வில் யூ டெலிவர் திங்ஸ் தேர் அப்படி கேட்கலாம். இல்லைனா வில் யூ கிவ் டெலிவரி தேர், நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்களா அங்கே அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஷாப்கீப்பர் இல்லை சார், அங்கே 2 மளிகை கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நோ சார், தெர் ஆர் 2 ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ். மளிகை கடைக்கு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தெர் ஆர் 2 ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ். ஓகேவா? அடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட், அதுக்கு 1 சூப்பர் மார்க்கெட் எங்கே? இன்சைட், உள்ளே இருக்குது.
ஸோ இல்லை சார், அங்கே 2 மளிகை கடை, 1 சூப்பர் மார்க்கெட் இருக்குது. தெர் ஆர் 2 ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், 1 சூப்பர் மார்க்கெட் இன்சைட். ஏற்கனவே அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் உள்ளே வரக்கூடாது. வி ஷுட் நாட் கம் இன்சைட். நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னா யூ கேன் கம் இன்சைட். இல்லை நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னா வி வில் கம் இன்சைட். வி ஷுட் கம் இன்சைட்னா நாங்கள் உள்ளே வரணும். வி ஷுட் நாட் கம் இன்சைட்னா நாங்கள் உள்ளே வரக்கூடாது, எங்களெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது வி ஷுட் நாட் கம் இன்சைட் அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போது லாஸ்ட்டாக ரோஹித் வந்து ஓ அப்படியா, மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாது. ஓ அப்படியான்றதுக்கு ஓ ஐசி போடலாம். ஓ இஸ் தட் ஸோ அப்படி கேட்கலாம். நான் ஏற்கனவே அந்த கான்வர்சேஷன் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்து மன்னிச்சிடுங்க சாரி கேட்டுடுறாங்க. எனக்கு தெரியாது, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது ஐ டு நாட் நோ இல்லை ஐ டோன்ட் நோ சொல்லிடுறாங்க. இப்போ ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போலீஸா, என்னடா இவர் போலீஸ் குவார்ட்டர்ஸ் பற்றி விசாரிக்கிறாரேன்னு ஒரு டவுட் வந்து, அப்போ நீங்கள் போலீஸா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யூ ஆர் அ டீச்சர்னா என்ன, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க. ஏன் ஆர் போடுறோம், யூ வந்தால் ஆர் தான் பி வெர்பில் வரும்னு நமக்கு தெரியும். இப்போது யூ ஆர் அ போலீஸ்மேன் அப்படின்னா அது சென்டென்ஸ் இல்லையா, நீங்கள் போலீஸ்காரர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் போலீஸா அப்படின்னு கேட்கும்போது அந்த யூ ஆர் வந்து ஆர் யூவாக மாறிடும். ஏன்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு இப்படி தான் பி வெர்ப் ஃபஸ்ட் வரணுன்றது ரூலு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர் யூ அ போலீஸ்மேன், அங்கே வரப்போகிறீங்களா, ஆர் யூ கோயிங் டு கம் தேர், இங்கே புரியுதா? ஆர் யூ கோயிங் டு அப்படின்னா போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்களா, வர போகிறீங்களா, தேர் அங்கே. ஸோ ஆர் யூ கோயிங் டு கம் தேர், நீங்கள் வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்காம நீங்கள் அங்கே வர போகிறீங்களா. ஏன்னா பிளான்டு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணுவோன்னு நம்ம படிச்சிருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோ கோயிங் டு யூசேஜ் ஆஃப் கோயிங் டு டைட்டில்லே இருக்கும், பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது ரோஹித், ஆமாம் அடுத்த வாரம் வருவேன். எஸ் ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நவுன் போட்டாச்சு, பி வெர்ப் ஃபியூச்சர் டென்ஸ், பி வெர்ப் வந்து வில் போட்டாச்சு. வருவேன்றதுக்கு கம் மெயின் வேர்பு. ஸோ ஐ வில் கம் எப்போ, அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். ஷாப்கீப்பர், வாங்க சார், ப்ளீஸ் கம் சார், எங்களுக்கு உதவியாக இருக்கும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். நவுனே கிடையாதுங்க, அதனால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி எங்களுக்கு அப்படின்னும்போது அஸ். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், உதவியாக இருக்கும் யாருக்கு, எங்களுக்கு. ஸோ ஃபார் அஸ் அப்படின்னு போடணும். ரோஹித் வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ see you நெக்ஸ்ட் வீக். இது நம்ம ஏற்கனவே கான்வர்சேஷன் ஹிண்ட்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அப்படின்னா see you நெக்ஸ்ட் வீக். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா see you tomorrow. ஓகே பாய் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக போட முடியாது கண்டிப்பாக, இருந்தாலும் அப்படியே விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வீக்லி ஒன்றாவது நான் போட ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். பட் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் ஏதாவது ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அதில் கமெண்ட் பண்ணாலே போதும், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பார்த்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்டுக்கு பதில் அனுப்புகிறேன். ஓகேவா? உங்களில் 10 பேர் நீங்கள் ஸ்போக்கன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டா கூட அது எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர். பாய். டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. பாய். குட் பாய்.